வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு குரு பயிற்சி பலன்கள். குரு பகவான் வரக்கூடிய ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சம் பயிற்சியாக போகிறார். உச்சம் பெறக்கூடிய இந்த குரு பகவான் 2ஆம் தேதி ஜூன் மாதத்தில் இருந்து 2026 இருந்து 25 ஜூன் மாதம் 2027 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு வருட காலத்திற்கு உண்டான பலன்களை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதனுடைய வரிசையில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் சிம்ம ராசி என்பர்கள். சிம்ம ராசிக்கு இது நாள் வரைக்கும் குரு பகவான் 11ஆம் இடத்துல இருந்தார். இப்போ 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கு அந்த குரு பகவான் உச்சம் பெற்று வந்திருக்கிறார். இந்த ஒரே ஒரு குரு பகவான் தான் நமக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு நன்மைகளை செய்து வந்துட்டு இருந்தார். அவரும் இப்போ ஜூன் மாதத்துல இருந்து 12ஆம் இடமான அந்த மறைவு ஸ்தானத்திற்கு வருகிறார். அப்படி இருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலைகளில் இந்த சிம்ம ராசி என்பர்கள் எந்தெந்த இடத்துல மிகவும் ஒரு மாற்றங்களை பெற போகிறாங்க அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னாலே பார்த்திங்கன்னா ஒரு நெருப்பு ராசி. எல்லா இடத்துலையும் கோபம் அதிகமாக இருக்கும், சட்டுன்னு முடிவு எடுக்கக்கூடியவர்கள், யாருக்காகவும் எதற்காகவும் பயப்படாதவர்கள் அப்படின்னு சொன்னோன்னா இந்த சிம்ம ராசி என்பர்கள் தான். எல்லார்கிட்டையும் நேருக்கு நேராக கண்ணுக்கு பேசக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். எல்லாருமே கண்ணுக்கு எதிராக பேசுறதுக்கு நிறைய பேர்கள் தயங்குவாங்க. ஆனால் சிம்மராசி என்பர்கள் இன்னொருத்தருடைய கண்ணை பார்த்து பேசுபவர்கள். ஏன்னா அந்த கண்ணை பார்த்து பேசும்போது தான் உண்மை என்னன்றது தெரியும். அந்த அளவுக்கு ரொம்பவும் நேர்மறையான ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு கேரக்டர் உடையவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். ஆனால் அப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கே பார்த்திங்கன்னா இந்த அஷ்டம சனி அப்படின்ற ஒரு காரக கிரகம் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு தொந்தரவுகளை கொடுத்துட்டு இருந்தாலும் 11ஆம் இடத்துல இருந்த இந்த குரு பகவான் உங்களுக்கு அதிகப்படியான வருமான வளர்ச்சிகளை கொடுத்துட்டு இருந்தா. ஒரு பக்கம் வருமானம் வருது, இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு இடத்திற்கு செலவாயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை, அதாவது இந்த ஜூன் மாதத்துல இருந்து அந்த வருமானத்தை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவானும் 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்போ நம்மளுக்கு வருமான தடைகள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு வருமான தடைகள் வராது. அந்த வருமானம் எல்லாமே மறைமுகமாக வரக்கூடிய ஒரு வருமானம். இதுவரைக்கும் லீகலாக சில விஷயங்களை செஞ்சுட்டு இருப்பீங்க இந்த சிம்மராசி என்பர்கள். இப்போ குரு பகவான் 12ஆம் இடத்திற்கு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமான வருமானங்கள், ஒரு கமிஷன் சம்மந்தப்பட்ட வருமானங்கள். இப்போ நீங்கள் ஆஃபீஸ்லேயே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மறைமுகமான வருமானங்கள், ஒரு பாத்தியை பார்த்து நீங்கள் டீல் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு கமிஷன் மாதிரி கிடைக்கிறது. அப்படியே ஒரு மார்க்கெட்டிங் இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சென்டிவ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய ஒரு வளர்ச்சிகள் இருக்கிறது. அப்போது உங்களுக்கு லீகலாக ஒரு வருமானம் வருது அப்படின்னா மறைமுகமான வருமானங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அப்போது நம்ம நிறைய முயற்சிகளை எடுக்கும்போது இந்த மாதிரியான வருமானத்தை பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த இடத்துல இந்த சிம்மராசி என்பர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மலேசியா, சிங்கப்பூர், கேரளா இந்த மாதிரியான இடத்துலலாம் பார்த்திங்கன்னா லாட்ரி போன்ற விஷயங்கள்லாம் அதிகப்படியாக இருக்கும். இந்த 12ஆம் இடத்திற்கு இந்த குரு மாதிரியான கிரகங்கள் வரும்போது இந்த திடீர் யோகங்களும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு உண்டு. அதனால் இந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த லாட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா முக்கியமாக உங்களுக்கு ஏதோ ஒரு வெற்றி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதில் உங்களுடைய சுய ஜாதகமும் அங்கே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாட்ரி போன்ற ஒரு திடீர் ஜாக்பாட்லாம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கும். அதை தான் நான் சொன்னேன், மறைமுகமான ஒரு வருமானங்கள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதே சமயம் அந்த 12ஆம் இடத்துல
இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். அப்போ உங்களுக்கு சுகஸ்தானம் அப்படின்றது அதாவது மறைமுகமாக ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு தருணம் இந்த ஒரு வருடம். அப்போ இழந்த சொத்துக்களை நீங்க மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும், சில சொத்துக்கள் மூலமாக வருமானத்தை நீங்க பெருக்கிக் கொள்வதற்குண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும். கடந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ கடன் நெருக்கடிகள் வந்தாலும் சொத்துக்களை நீங்க அடமானம் வைக்கிறதுக்கோ இல்லை மார்கேஜ் பண்றதுக்கோ ரொம்ப தயங்கியிருப்பீங்க. அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நீங்க இப்போ துணிச்சலா செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சொத்துக்களை அடமானம் வைத்து ஒரு மார்கேஜ் லோன் வாங்கி உங்களுடைய கடன் பிரச்சனைகளை முழுமையாக தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வழக்குகள் இருக்கும். அதாவது அலுவலக ரீதியான வழக்குகள், தொழில் ரீதியான வழக்குகள். ஏன்னா அஷ்டம சனி அப்படின்றது அங்கே ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கிறதுனால வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அந்த வழக்குகள் இருந்தெல்லாம் நிவாரணம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள். இப்போ உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து இருக்கும், ஒரு பங்கு இருக்கும், ஆனால் அதை மறைச்சு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் இப்போ உங்களுக்கு தெரிய வரக்கூடிய ஒரு நேரம். அதனால நீங்க அந்த சொத்து ரீதியான தன்னுடைய பங்கை நீங்க தீர்த்து தர்றதுக்கு உண்டான வழக்குகளை எல்லாம் தொடரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரியான சில வழக்குகள் எல்லாம் நான் கையில எடுக்கலாமா, எனக்கு நல்லபடியா பாசிட்டிவா வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% அந்த குரு பகவானினுடைய பார்வையினால அந்த சொத்து வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. அந்த குரு பகவானின் பார்வை உங்களுடைய 6ஆம் இடத்துல படுறதுனால கண்டிப்பாக இந்த வியாதி சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு கடந்த 1.5 வருடத்துல பார்த்தீங்கன்னா இருதயம் சம்பந்தப்பட்ட சில பாதிப்புகள், அதாவது ஸ்டெண்ட் வைக்கணும்னு சொல்றது, திடீர்னு பைபாஸ் சர்ஜரி, இது அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்ல உங்களுக்கு பிளாக் இருக்கு, இந்த மாதிரியாகலாம் திடீர்னு ஒரு குண்டுகளை தூக்கி போட்டிருப்பாங்க மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல. இது எல்லாத்தையுமே இந்த இடத்துல உங்களுக்கு நிவாரணத்தை அந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. ஒரு உடல் நலன்ல நல்ல ஒரு தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது நாள் வரைக்கும் ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலையிலேயே இருந்தவர்கள், நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா சிம்மராசி என்பவர்களினுடைய பொதுவான குணமே அப்படி கிடையாது. ஒரு இடத்துல சும்மா உட்கார முடியாது, ஏதாவது ஒரு சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்கள் மீண்டும் தன்னுடைய புதுமையான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. உங்களுடைய 9ஆம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கறதுனால தகப்பனார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய வளர்ச்சிகள். இது நாள் வரைக்கும் தகப்பனார் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணாம இருந்திருக்கலாம், இல்லை அவர் எந்த விதமான ஒரு ஹெல்ப்பும் இல்லாம இருந்திருக்கலாம். அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். அதே நேரத்துல இந்த குரு பகவானின் பார்வை அப்படின்றது பார்த்தீங்கன்னா சனியோடு சேர்ந்து அஷ்டம சனியோடு சேர்ந்து விளறதுனால, அந்த 8ஆம் இடத்துல விளறதுனால சில விஷயங்களில் உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகம் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா படித்த படிப்பிற்கு உண்டான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கல கடந்த காலத்தில். அதற்குண்டான ஒரு வேலை வாய்ப்புகள்லாம் இந்த குரு பயிற்சி உச்சம் பெறும்போது கண்டிப்பாக கொடுக்க போகிறார். ஏன்னா 12ஆம் இடம் அப்படின்றது வெளிநாட்டு வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அவர் 8ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வெளிநாட்டு யோகம், தேவையான பதவி உயர்வு, தேவையான வேலை வாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி, இதை எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் நிறைய கசப்பான அனுபவங்கள், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 1 வருடத்திற்கு மேலே அந்த திருமண வாழ்க்கை பெரிய அளவுக்கு சாதகமாக இல்லை. திருமணமாகி 1 வருடத்திற்கு மேலே எங்களுக்கு வாழ்க்கையை வெறுத்து போச்சு, எனக்கு இன்னமே இந்த குடும்பத்தில் வாழ முடியாது அப்படின்னு பெண்களும் சரி ஆண்களும் சரி 2 பேருமே சரிசமமாக அந்த குடும்ப வாழ்க்கையை, திருமண வாழ்க்கையை வெறுக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக தான் இருந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த திருமண வாழ்க்கையில் நிறைய ஒரு மனஸ்தாபங்கள், அதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி அவர் இல்லை, எனக்கு பிடிச்ச மாதிரி என்னுடைய மனைவி இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு மனஸ்தாபங்கள் அதிகப்படியாக இருந்திருக்கும். இந்த நேரம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா
இந்த திருமண உறவுகளில் மேலும் கசப்பு தன்மையை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணம். ஏன்னா 6வது மாதம் அந்த குரு பெயர்ச்சி ஆகிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த களத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் மீண்டும் 6ஆம் இடத்திற்கு வர்றார். அதனால அந்த திருமண வாழ்க்கையில் களத்திர வாழ்க்கையில் மீண்டும் பெரிய கசப்புகளோ இல்லை விவாகரத்தை நோக்கி உங்களுடைய வாழ்க்கையோ நகரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரம். மகம் ஜெகத்தை ஆளும் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு. ஆனால் கடந்த ஒரு வருடங்களாக 2 வருடங்களுக்கு மேலாக வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையே சமாளிக்க முடியலை. அந்த அளவுக்கு அதிகமான ஒரு பிரச்சனையை சந்தித்து கொண்டு இருக்கின்ற இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருந்து நிறைய ஒரு விஷயங்கள்ல இருந்து நிவர்த்திகள், நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை விட்டு வெளியேறுவதற்குண்டான ஒரு சூழ்நிலைகள், அது வேலை ரீதியாக இருக்கலாம், தொழில் ரீதியாக நீங்கள் வெளியூருக்கு செல்லலாம், அந்த மாதிரியாக சில விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு பொருளாதார வளர்ச்சிகளில் சில சிக்கல்களும், அடுத்து தேவையான ஒரு வருமான உயர்வு இடத்துல சில சிக்கல்களும் வருவதற்குண்டான ஒரு நேரம். ஆனாலும் மறைமுக வருமானம் கண்டிப்பாக இருக்கு பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு. உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வேலையை ரொம்ப பாதுகாத்துக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் தான், இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் தான் தேவையில்லாமல் நான் வேலையை ரிசைன் பண்ணுறேன் அப்படின்ற முதல் வார்த்தை உங்களுடைய வார்த்தையாக இருக்கணும். அங்கே நிறுவனமே உங்களுக்கு, அலுவலகமே உங்களுக்கு வேலையை நீங்கள் விட்டு தூக்கணுன்ற ஒரு அவசிய சூழ்நிலை இல்லாட்டிலும் நான் இந்த வேலையை விட்டு வெளியில் போகிறேன் அப்படின்ற ஒரு முதல் வார்த்தை வருவதற்குண்டான ஒரு அமைப்பு இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்களுடைய வேலையை பாதுகாத்து கொள்வது இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களினுடைய ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரம் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.